ஒரு சின்ன கேள்வியிலிருந்து இந்த பதிவு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு நட்சத்திரம் பிறக்கிற இடம் எப்படி இருக்கும்? அது பிரகாசமான இடமா? இல்ல ரொம்ப இருட்டான இடமா இருக்குமா? ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, யுனிவர்ஸ்ல நட்சத்திரங்கள் பிறக்கிற இடம் வெளிச்சம் இல்லாத கூலிங்கான இடம். இங்க டெம்பரேச்சர் பூமியில இருக்கிறத விட ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அங்க சைலன்ட்டா இருக்கும். டைம் மெதுவா ஓடும். ஆனா அங்க தான் கேலக்ஸியோடைய ஃபியூச்சரே உருவாகுது. ஒரே ஒரு நெபுலா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள உருவாக்கும்னா, அந்த நெபுலா தான் நம்ம கேலக்ஸியோடைய பவர் சோர்ஸ். அதுக்கான முதன்மையான அடையாளம் ஈகிள் நெபுலா. இது வெறுமனே ஒரு கேஸ் கிளவுட்ஸோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஸ்பேஸ் எலிமெண்ட்ஸோ கிடையாது. இது ஒரு நேச்சுரல் ஸ்டார் ஃபேக்டரி. இது கிராவிட்டி, ரேடியேஷன், கெமிஸ்ட்ரி, டைம் எல்லாமே சேர்த்து வேலை செய்ற ஒரு காஸ்மிக் சிஸ்டம். நம்ம கண்ணுக்கு அது அமைதியா தெரியலாம். ஆனா உள்ள பல வேலைகள் நடக்குது. கேஸ் கொலாப்ஸ் ஆகுது. ரேடியேஷன் அத கிழிக்குது. சில இடங்கள்ல நட்சத்திரங்கள் பிறக்குது. சில இடங்கள்ல அந்த பிறப்பு நிறுத்தப்படுது. அந்த நெபுலாவ புரிஞ்சுக்கிட்டோம்னா, நட்சத்திரங்கள் எப்படி பிறக்குதுன்றத மட்டும் இல்லாம, சூரிய குடும்பம் எப்படி உருவாகுச்சு, நம்ம சூரிய குடும்பம் எப்படி அதோடைய ஆரம்பத்த கொடுத்துச்சுன்ற மாரியான பல தகவல்கள நம்ம எடுக்க முடியும். இப்ப நம்ம ஈகிள் நெபுலாவுல என்டர் ஆக போறோம். அது பேசக்கூடிய காவியத்த முழுமையா நாம படிக்க போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்ப நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸில சுமார் 7000 ஒளியாண்டுகள் தொலைவுல சாஜிட்டேரியஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கிற டைரக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் கிளவுட் இருக்கும். இது விண்வெளியில கேஸ் அண்ட் டஸ்ட்ட ரொம்ப அதிகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு நெபுலா. அந்த பகுதி தான் ஈகிள் நெபுலான்னு நம்ம சொல்லுவோம். இதோடைய வகை எமிஷன் நெபுலா அப்படின்ற ஒரு வகையில நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அதில இருக்கக்கூடிய ஹைட்ரோஜன் கேஸ், அது பக்கத்தில இருக்கக்கூடிய ரொம்ப சூடான இளமையான நட்சத்திரங்கள்ல அல்ட்ராவயலட் ரேடியேஷன் காரணமா ரொம்ப அயனைஸ் ஆகி குறிப்பிட்ட வேவ் லென்த்த வெளிச்சமா வெளியிடும். அந்த வெளிச்சம் தான் நம்ம கண்ணுக்கு டெலஸ்கோப்ல தெரியக்கூடிய ரெட் அண்ட் ப்ளூ கலர். இந்த நெபுலாவுடைய சயின்டிஃபிக் நேம் M16. M அப்படின்றது மெசியர் கேட்டலாக்ல இது 16வது இடத்துல சேர்க்கப்பட்டத நமக்கு குறிக்குது. 18ஆம் நூற்றாண்டுல சார்லஸ் மெசியர் வானத்துல காமெட்ஸ பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு டெலஸ்கோப்ல காமெட் இல்லாத சில வெளிச்சத்த இந்த கேட்டகரியில அவரு சேர்த்திருக்காரு. ஸோ அந்த 16வது இடத்த நம்ம குறிக்கிறதுக்காக தான் M16 அப்படின்ற இந்த பேர நம்ம வச்சிருக்கோம். அந்த காலத்துல அது ஒரு ஸ்டார் ஃபார்மிங் ரீஜியன்னு யாருக்குமே தெரியாது. அது வெறுமனே ஒரு மங்கலான ஒரு வெளிச்சம் மட்டும்தான். ஈகிள் நெபுலாவுடைய ஒட்டுமொத்த அளவு சுமார் 70 ஒளியாண்டுகள். இதுடைய அகலம். அந்த அளவ நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா, அந்த அகலத்துல ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நம்ம வெளிச்சத்தோட, அதாவது ஒளியோட வேகத்துல நம்ம பயணம் பண்ணா, அது ஒட்டுமொத்தமா கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 70 வருடங்கள் ஆகும். ஸோ அவ்ளோ பெருசு. இதோடைய மாஸ்ஸுமே ரொம்ப ரொம்ப பெருசு தான். பல்லாயிரம் சூரியன்களுக்கு சமமான மாஸ் இருக்கு. ஆனா இதுல இருக்கிறது கேஸ் அண்ட் டஸ்ட் மட்டும்தான். இந்த கேஸ் பெரும்பாலும் ஹைட்ரோஜன், ஹீலியம் அண்ட் கொஞ்சம் கார்பன், ஆக்ஸிஜன், நைட்ரோஜன் மாதிரியான ஹெவி எலிமெண்ட்ஸும் இருக்கு. இந்த ஹெவி எலிமெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடி வாழ்ந்த நட்சத்திரங்களுடைய சூப்பர்னோவா வெடிப்பில் இருந்த சில எச்சங்கள் மட்டும்தான். இந்த நெபுலாவுல உள்ள கிராவிட்டி தான் ஒரு முக்கியமான ஒரு சக்தியா இருக்கு. கேஸ் கிளவுட்ஸ் ஒரே இடத்துல சீரா இருக்காது. சின்ன சின்ன டென்சிட்டி ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பா இருக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில கிராவிட்டி மூலியமா மேலும் கேஸை இழுத்து அந்த இடத்துல கிராவிடேஷன் கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு ஈவென்ட் நடக்குது. இந்த கொலாப்ஸ் ஒரு இன்ஸ்டன்ட் ப்ராசஸ் கிடையாது. ஆயிரக்கணக்கான, சில சமயம் லட்சக்கணக்கான ஆண்டுகளா இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிறோம். ஈகிள் நெபுலாவ உலகம் முழுவதும் வச்சு அதோடைய ஸ்ட்ரக்சரை ஒன்று சேர்த்தா பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நமக்கு கிடைக்கும். இது உண்மையிலேயே ரொம்ப நீளமான அடர்த்தியான மாலிகுலர் க்ளவுட்ஸ் அப்படின்றது முக்கியமானது. இந்த டஸ்ட் காலம் ஒவ்வொரு பில்லர்ஸும் பல ஒளியாண்டுகள் நீளத்தில் இருக்கும். இந்த பில்லர்ஸில் நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் ரொம்ப நடக்குது. இதை நம்ம புரோட்டோஸ்டெல்லர் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பில்லர்ஸ் உருவாக காரணம் ரேடியேஷன் ப்ரெஷர். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப யங் மேசிவ் ஸ்டார்ஸ் இன்ஸ்டண்ட்டாக அல்ட்ராவயலட் ரேடியேஷனை வெளிப்படுத்துது. இந்த ரேடியேஷன் குறைந்த டென்சிட்டி கேஸை ரொம்ப வேகமாக தள்ளிவிடும். அதிகமான டென்சிட்டி கேஸ் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மீதம் இருக்கக்கூடிய டென்ஸ் கேஸ் தான் ஒரு காலம் மாதிரி நமக்கு தெரியுது. இந்த ப்ராசஸை ஃபோட்டோ எவாப்ரேஷன் நம்ம சொல்லுவோம்.
எவாப்பரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறனால, இது எவாப்பரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் இது டெம்பரேச்சர் மூலியமா கிடையாது. ரேடியேஷன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே அயனைஸ் ஆகி ஸ்பேஸ்க்கு தள்ளப்படுது. பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ல இருக்கக்கூடிய சின்ன பகுதிகள்ல எவாப்பரேட்டிங் கேசியஸ் குளோபுலஸ்ன்னு சொல்லக்கூடிய இஜிஜிஎஸ் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அடர்த்தியான கேஸ் நாட்ஸ். இதுக்குள்ள புரோட்டோஸ்டார்ஸ் உருவாகிட்டே இருக்கு. புரோட்டோஸ்டார் அப்படின்றது முழுமையா ஒரு நட்சத்திரமா மாறாம, அது இன்னும் ஹைட்ரோஜன் ஃபியூல தொடங்காத, ஆனா கிராவிட்டி மூலியமா சுருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். புரோட்டோஸ்டார் உருவாகும் போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹீட்டா மாறுது. அந்த ஹீட் புரோட்டோஸ்டாரை இன்ஃப்ராரெட் வேவ் லென்த்ல ரொம்ப பிரகாசமா காட்டுது. அதனால தான் விசிபிள் லைட்ல பார்க்க முடியாத பல புதுசா உருவாகக்கூடிய நட்சத்திரங்களை இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் மூலயமா நம்ம பார்க்குறோம். ஈகிள் நெபுலாவுடைய ஸ்பிட்சர் அண்ட் ஜேம்ஸ் வெப் உடைய பல அப்சர்வேஷன் இந்த ஹீட் அண்ட் ஸ்டார்ஸ் உடைய ஃபார்மேஷனை ரொம்ப தெளிவாக காட்டும். இந்த நெபுலாவுடைய மையத்தில் என்ஜிசி 6611 அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் இருக்கு. இந்த கிளஸ்டரில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரே கட்டத்தில் ஒரே மாலிகுலர் கிளவுட்ல இருந்து உருவானது. ஆனால் அதோடைய மேஸ் வெவ்வேறு விதமாக இருக்கு. அதிக மேஸ் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப வேகமாக எவால்வ் ஆகுது. அது இன்டென்ஸ் ரேடியேஷன் அண்ட் ஸ்டெல்லர் வைன்ஸை வெளியிடக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கு. இந்த காற்று எல்லாமே நெபுலாவுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் மாற்றுது. ஸ்டெல்லர் வைண்ட் அப்படின்றது நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய ஸ்ட்ரீம். ரொம்ப மேஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதோடைய வைண்ட், அதாவது இதோடைய காற்று எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸை கம்ப்ரஸ் பண்ணும். சில இடங்களில் இந்த கம்ப்ரஷன் புதிய நட்சத்திரங்களை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகரை கொடுக்கும். இந்த ட்ரிகர்டு ஸ்டார் ஃபார்மேஷன் அப்படின்றது சில இடங்களில் அதே காற்றுனால ஸ்டார் ஃபார்மேஷன் தடுக்கவும் பண்ணும். கேஸை நம்ம டிஸ்ப்ரெஸ் செஞ்சு கொலாப்ஸ் ஆக முடியாத ஒரு நிலையில் மாற்றிடும் நம்ம எடுத்துக்கலாம். ஈகிள் நெபுலா அப்படிங்கிறது அதனால் ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட். ஒரே நேரத்தில் ஸ்டார்ஸை உருவாக்குது, மற்ற இடங்களில் ஸ்டார் ஃபார்மேஷனை நிறுத்துது. இது ஒரு ஈக்குவலிபிரியம் சிஸ்டம் இல்லை, தொடர்ந்து மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டம். நெபுலாவுடைய டெம்பரேச்சர் யூனிஃபார்மாக இருக்காது. அயனைஸ்டு ரீஜியன்ஸில் டெம்பரேச்சர் சுமார் 10,000 கெல்வின் வரைக்கும் இருக்கும். ஆனால் டென்ஸ் மாலிகுலர் கோட்ஸ் அதோடைய டெம்பரேச்சர் 10லிருந்து 30 கெல்வின் மட்டும்தான் இருக்கும். இந்த கோல்டு ரீஜியனில் தான் ஸ்டார் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஏற்ற பகுதி. கோல்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கேஸ் ப்ரெஷர் குறைஞ்சு கிராவிட்டி அங்கே ஒரு முதன்மையான ஒரு இடமா, ஒரு வல்லமைப்படுத்த ஒரு ஸ்பேஸ் ஃபிசிக்கல் லாவாக இருக்கும். கெமிக்கல் ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. டஸ்ட் கிரைன்ஸை மாலிகுல்ஸ் உருவாக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் டஸ்ட் சர்ஃபேஸில் சேர்ந்து H2 மாலிகுல்ஸ் ஆக்குது. மாலிகுலர் ஹைட்ரோஜன் தான் ஸ்டார் ஃபார்மேஷனுடைய ஒரு அடிப்படை ஃபியூல்னு நம்ம சொல்லுவோம். மேலும் கார்பன் மோனாக்சைடு கேஸ் டென்சிட்டியை அண்ட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய ஆஸ்ட்ரோனாமர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டூலாக இருக்குது, ஒரு கீயாக இருக்குது. ஈகிள் நெபுலாவை நம்ம விசிபிள் லைட்டில் பார்க்குற போது அது ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கலாம். ஆனால் சயின்டிஃபிக் பார்வையில் அது ரேடியேஷன் ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், மேக்னட்டோ ஹைட்ரோடைனமிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு லேப் மாதிரி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. கேஸ் கிளவுட்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேஸோட சேர்ந்து சுருங்குது. இது கொலாப்ஸ் ஸ்பீடை இன்னும் கண்ட்ரோல் பண்ணுது. இதோடைய டைம் ஸ்கேலை கொஞ்சம் பார்க்கலாம். ஈகிள் நெபுலாவில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் கூட நிரந்தரம் கிடையாது. சிமுலேஷன் படி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேசிவ் ஸ்டார் சூப்பர்னோவா ஆகும்போது இந்த பில்லர்ஸ் முழுமையாக சிதறிடலாம். அந்த சூப்பர்னோவா ஷாக் வேவ் கேஸை தள்ளி ஸ்டார் ஃபார்மேஷனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் அதுவே முடிவு இல்லை. அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் தான் புதிய ஹெவி எலமெண்ட்ஸை ஸ்பேஸில் இன்னும் அதிகமாக பரப்பான். அந்த எலமெண்ட்ஸ் அடுத்த தலைமுறை, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ஸை அண்ட் அதை சுற்றி பிளானட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கலாம். அதே சைக்கிள் தான் கேலக்ஸி முழுவதும் தொடர்ந்து நடக்குது. ஈகிள் நெபுலா ஒரு தனி ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்தாலும் அது மில்கி வே கேலக்ஸியுடைய மிகப்பெரிய ஸ்டார் ஃபார்மிங் நெட்வொர்க். ஸ்பைரல் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர் கிளவுட்ஸ் இப்படி ஆயிரக்கணக்கான நெபுலாஸாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே ஸ்டேஜில் இல்லை. சில ஆரம்ப நிலையிலையும் சில முடிவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஈகிள் நெபுலா ஒரு பெஞ்ச்மார்க் ஆப்ஜெக்ட். விசிபிள், இன்ஃப்ராரெட், எக்ஸ்ரே அப்சர்வேஷன் இது எல்லாமே இதுக்கு பயன்படுத்தப்படுது.
எக்ஸ்ரே அப்சர்வேஷன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய யங் ஸ்டார்ஸ, அதாவது இளமையான நட்சத்திரங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய பல ஹை எனர்ஜி எமிஷன்ஸ நம்ம பார்த்திருக்கோம். இது ஸ்டெல்லர் மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்ரேஷன் ப்ராசஸ இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. இந்த நெபுலாவ புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய சூரியன் எப்படி உருவாயிருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிற உதவும். 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய சூரிய குடும்பம் இது மாதிரியான ஒரு மாலிகுலர் கிளவுட்ல தான் பிறந்திருக்கும். அப்போ இருந்த என்விரான்மென்ட் இப்போ ஈகிள் நெபுலால இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈகிள் நெபுலா நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. யுனிவர்ஸ்ல எதுவுமே ஸ்டாட்டிக் இல்ல. கிரியேஷன் அப்படின்ற வார்த்தை இங்க ஒரு ப்ராசஸ். அது மெதுவா பல பிசிக்கல் லாஸ்க்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. எந்த நோக்கமும் இல்லாம நடக்குது. ஆனாலும் அதோடைய விளைவு காரணமா நட்சத்திரங்கள், பிளானட்ஸ் இறுதியில அது ஒருவேளை உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமா கூட உருவாக்கலாம். அந்த நெபுலா நம்ம இப்போ பார்க்கும்போது அது கடந்த காலத்துல எடுக்கப்பட்ட படமா இருக்கு. 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருந்த நிலைய தான் இப்ப நம்ம பார்க்குறோம். அங்க இப்போ என்ன வேணா நடந்திருக்கலாம். மேபி சில பில்லர்ஸ் இப்போ இல்லாம கூட போயிருக்கலாம். மேபி புதிய ஸ்டார்ஸ் இப்போ ஆல்ரெடி ஒரு மெயின் சீக்வென்ஸ்ல என்டர் ஆயிருக்கலாம். இதுதான் காஸ்மிக் ஸ்கேலுடைய உண்மைன்னு நம்ம சொல்லலாம். அப்சர்வேஷன் எப்பயுமே டிலே உடையதா இருக்கும். ஆனா பிசிக்ஸ் யூனிவர்ஸ்ல இங்கே நடக்கக்கூடிய லாஸ் பூமியில இருக்கக்கூடிய லாஸ் மாதிரி தான் இருக்கும். ஈகிள் நெபுலா ஒரு ரிமைண்டர். யூனிவர்ஸ்ல மிகப்பெரிய விஷயங்கள் மிக மெதுவா, ரொம்ப ரொம்ப மெதுவா நடக்குதுன்றத சொல்லுது. அந்த மெதுவான ப்ராசஸ்ல தான் காம்ப்ளெக்ஸிட்டியே உருவாகுது. ஒரு கிளவுட் கொலாப்ஸ் ஆகி அது ஒரு ஸ்டார உருவாக்கி அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளானட்ஸை உருவாக்கி ஒரு நாள் லைஃப் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம வானத்தை பார்த்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு நேரடி பதில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஈகிள் நெபுலா மாதிரியான இடங்கள் அந்த பதில்கள் எப்படி உருவாக்குதுன்றதை நமக்கு காட்டுது. இந்த காஸ்மிக் ஜேர்னி இதோட முடியறதில்ல. இன்னும் பல நெபுலாஸ், பல ஸ்டார் ஃபார்மேஷன் ரீஜியன்ஸ், பல பிளாக் ஹோல்ஸ், பல பிளானட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுதுன்றத அதோடைய லாங்குவேஜில் நம்ம படிக்க கற்றுக்கிடுவோம். ஸோ வானத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அங்கே இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளும் கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்மளுடைய சேனலில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் பல பதிவுகள் நம்ம கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய ஒரு விண்வெளி பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். காரணம் விண்வெளியை படிக்கக்கூடிய அறிவும் திறமையும் மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.